நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால யாரு வங்கி கணக்குகள் வைத்திருக்கீங்களோ, அவங்களுக்கு முக்கியமான புதிய ரூல்ஸ இப்போ அதிரடி உத்தரவா எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. இது என்ன தகவல் அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. நம்ம சேனல நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது உடனடி பண பரிமாற்ற சேவைக்கான புதிய கட்டண விகிதங்களை அறிவித்துள்ளது. அதாவது நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால கணக்கு வச்சிருந்து மணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அதற்கு கட்டண விகிதங்களை மாற்றியுள்ளது. வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதிக அளவிலான பணத்தை உடனுக்குடன் பரிமாற்றம் செய்யும் வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கும் என தெரிகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மாற்றங்களில் ஆன்லைன் மற்றும் வங்கி கிளைகள் மூலமான பரிமாற்றங்களுக்கு இடையே கட்டண வேறுபாடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா IMPS வசதி, அதாவது டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே விடுமுறை நாட்களிலும் இனிமே 24 மணி நேரமும் உடனடியாக பணம் அனுப்ப வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி புதிய விதிகளின்படி ரூபாய் 1000 வரையிலான சிறிய அளவிலான பண பரிமாற்றங்களுக்கு ஆன்லைன் மற்றும் வங்கி கிளைகள் என 2 முறைகளிலும் எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்படாது. அதே போல் நீங்கள் 1000க்கு மேலே இருந்து 25,000 வரை இணையதளம் அல்லது மொபைல் ஆப் மூலமாக பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அதற்கும் எந்த கட்டணமுமே கிடையாது. அதே தொகையை நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு நேரில் சலான் ஃபில் பண்ணி அது மூலமாக அனுப்புறீங்க அப்படின்னா அதற்கு ரூபாய் 2 4 வரை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 25,000 1 லட்சம் வரை ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு 2 ரூபாயும், அதுவே நீங்கள் பேங்க் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா 4 ரூபாய் கட்டணமும், 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம்குள்ளார நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் பண பரிமாற்றம் செய்கிறீங்கன்னா 6 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு ஆன்லைனில் 10 ரூபாயும், அதுவே வங்கியில் போனீங்கன்னா 20 ரூபாயும் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எதற்காக இந்த மாதிரியான கட்டணம் வசூல் அப்படின்னு வசூலிக்கிறாங்கன்னா, வங்கிகளில் ஏற்படுற கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் வாடிக்கையாளர்கள் மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் முறைகளுக்கு மாற்றவும் தான் எஸ்பிஐ இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளதா பொருளாதார வல்லுநர்கள் கூறியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க பேங்க்குக்கு போயிட்டு பண பரிமாற்றம் மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த கட்டணத்தை விட இப்போ நம்ம ஆன்லைன் மூலமா பே பண்ற கட்டணமோட இது ரொம்பவே கம்மி அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்காங்க. ஸோ இந்த புதிய நடைமுறை பிப்ரவரியில இருந்தும் அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே இதை பின்பற்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.